ஜெபம் செய்வோம். எல்லா நல்ல ஈவுகளுக்கும் அருட்கொடைகளுக்கும் ஆற்றலுக்கும் நன்மைகளுக்கும் ஊற்றும் ஒரு மக்கள் அன்பின் நிறைவா நாங்கள் துதிக்கின்றோம், போற்றுகிறோம், வழிபடுகிறோம். ஆண்டவரே, இந்த அருமையான மனமகிழ்ச்சியான மாலைகளிலே குறிப்பாக நாங்கள் யோவான் திருச்சபையின் குடும்பமாக இறை மக்களாக ஒன்றிணைந்து குறிப்பாக இந்த திருமுறை பகுதியை நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்த வாய்ப்புகள் நம்ம நன்றி படைக்கின்றோம். குறிப்பாக இதன் வழியாக நாங்கள் கற்றுக்கொண்டு நாங்கள் மென்மேலும் உங்களுடைய திருப்பேர் மாற்றி வர நீதாமே எங்களுக்கு கருவியாக பயன்படுத்துவீராக. ஆண்டவரே, குறிப்பாக இதை நாங்கள் முன்னே நடத்துகிற ஆயிருக்காக வேண்டிக் கொள்கின்றோம். ஆண்டவரே, அறிவு ஆற்றலும் ஞானத்தை நிறைவாக கொடுத்து அதன் வழியாக நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. நீர் எல்லாவற்றும் பாதுகாத்துக்கொள்ளும், நடத்தும், பொருட்படுத்திக் கொள்ளும். மகன் இயேசுவின் வழியாக வேண்டிக் கொள்கின்றோம் எங்கள் நல்ல கடவுளே, ஆமென். இந்த பைபிள் ஸ்டடி கோர்ஸுக்கு உங்களை மறுபடியுமாக வரவேற்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கிட்டத்தட்ட ஒரு மாதம் நம்ம கேப்புக்கு அப்புறம் நம்ம இதை தொடங்கியிருக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் அப்படின்னு சொல்லும்போது பைபிளில் இருக்கிற நியூ டெஸ்டமெண்ட்டில் இருக்கக்கூடிய புத்தகங்களெல்லாம் நம்ம ஒரு வரிசையில் அடுக்கும்போது இதை ஒரு புத்தகத்தை எது கூடயுமே அடுக்க முடியாது. இது தனியாக தான் இருக்கும். ஏன்னா இது வரலாறா, இல்லை காஸ்பலா, இல்லை இது ஒரு ப்ராஃபஸியா, இல்லை இது ஒரு அப்போகாலிப்டிக் லிட்ரேச்சரா, எந்த கிளாசிஃபிகேஷன்லையும் அந்த புக்கை என்ன பண்ண முடியாது, கொண்டு வர முடியாது. இது ரொம்ப ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு புக்கு. எல்லாமே அதுக்குள்ளே இருக்குது. அதே நேரத்தில் அந்த புக்கோடைய அது டீல் பண்ணுற விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப யூனிக்கான நிறைய விஷயங்களை லூக்கா கையாளுறார். ஒரு சில இடங்களில் லூக்கா ஒரே விஷயத்தை 3 முறை சொல்கிறார். ஒரே விஷயத்தை 3 முறை சொல்கிறார். அப்போ ஒரே விஷயத்தை 3 முறை சொல்லும்போது நம்ம அதை திருப்பி 3 முறையும் அதை படிக்கிறோம். ஒரே விஷயத்தை 3 முறை படிக்கிறோம். ஆனால் அவர் ஏன் அந்த 3 முறை சொல்கிறார்? ஏன்னா ஒரு ரைட்டர் அப்படி சொல்லும்போது ஒரு விஷயத்தை 3 முறை அவர் எழுத மாட்டார். எழுதினார்னா இப்போ எடிட் பண்ணுறவர் என்ன சொல்லுவார்னா, இதுதான் அங்கே சொல்லிட்டீங்களே, அப்போ என்ன பண்ணணும், காண்க, ரெஃபர் அங்கே பண்ணிக்கோங்க, பக்கம் 21 சொன்னபடி அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இல்லை, லூக்கா அப்படி சொல்லலை. ஒரு விஷயத்தை அப்படியே 3 முறை ரிப்பீட் பண்ணுறார். ஏன் அப்படின்னா அந்த விஷயம் அவ்வளோ முக்கியமானது அப்படின்றத லூக்கா நினைக்கிறாரு. நாம் அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். இதெல்லாம் நம்ம அந்த நேரங்கள் வரும்போது நம்ம பார்ப்போம். இங்கே தமிழில் பேரரசை கலக்கின இறை அடியவர்கள், அன்னைக்கு இருந்த வலிமையான ரோம பேரரசு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து விட்டது. ரோம பேரரசும் யூதர்கள், வலிமை வாய்ந்த யூதர்களும் ஒன்று சேர்ந்து ஆண்டவரை சிலுவையில் அடித்து அதோட அந்த மூமெண்ட் இட்ஸ் ஓவர் அப்படின்னு அவங்க நினச்ச ஒரு நேரத்தில் ஒரு 11 பேர் ப்ளஸ் இன்னொருத்தர் புதுசாக சேர்த்து அந்த 12 பேர், அவங்க கூட சேர்ந்த 120 பேர், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த முழு பேரரசையே, அந்த ரோம பேரரசையே அவர்கள் கலக்குகிறார்கள். அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அவங்க எப்படி அதை கலக்குனாங்க, என்னெல்லாம் அவங்க முறைகளை கையாண்டாங்க, ஸ்பிரிச்சுவலாக, பொலிட்டிக்கலாக, சோஷியலாக, எக்கனாமிக்கலாக எப்படி அவங்க டீல் பண்ணாங்கன்றதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இன்றைக்கி நம்ம இன்ட்ரோடக்ஷன் அண்ட் பேக்ரவுண்ட் இதை மட்டும் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுதான் நம்ம எழுதியிருக்கிறோம். அதை நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதில் என்னெல்லாம் ஒவ்வொன்றா நம்ம சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் ஒவ்வொன்றத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். சரி, லூக்கா அவருடைய டைம் எப்போ இருக்கலாம் நீங்கள்? ஏன்னா உங்களுடைய ஐடியா 30லேருந்து 60 தாண்டி லூக்காவுடைய டைம் போகலை. எதை வச்சு சொல்லலாங்க? உங்களுக்கு என்ன கஸ் இருக்கா? 60. ஏன்னா லூக்கா பவுலுடைய இறப்பை பற்றி பேசலை. லூக்கா முடிக்கும் போது பவுல் இறந்து போகிறதா என்ன பண்ணலை, சொல்லலை. லூக்கா என்ன சொல்கிறாருன்னா, பவுல் ஒரு வீடு வாடகை எடுத்து அங்கே தங்கியிருந்தாரு தான் சொல்கிறார். ஸோ பவுல் இறந்து போனது அஃபிஷியலி 62லேருந்து 64க்குள்ளே இருக்கலாம் அப்படின்றது தான் தகவல். தப்பாக சொன்னா மாற்றி விட்ருங்க. ரைட், 62லேருந்து 64க்குள்ளே இருக்கலாம்ன்றது தான் ஒரு கஸ்ஸு. ஆனால் பவுல் உயிரோடு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறதுனால 60 தான் கரெக்டான டேட்டாக இருக்கலாம் அப்படின்றது ஓகே. 60க்கு அப்புறம் லூக்கா அதை பற்றி பேசலை, 60யோட நிறுத்துறாரு. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது ஒரு முக்கியமான விஷயம். என்னென்னா ஐ விட்னஸஸ், இயேசுவானவருக்கு இருந்த ஐ விட்னஸஸ், அவரை கண்ணால் பார்த்தவர்களுடைய லைஃப் 60யோட மேக்ஸிமம் 95% அதுக்கப்புறம் யாரும் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தோட ஸ்லோவாக அங்கே அவர் நிறுத்துறாரு. ஆனால் அதுக்கப்புறம் நடைபெற்றவைகளை நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாம் வெளியில் தான் படிச்சுக்கணும், ஹிஸ்ட்ரி புக்ஸில் தான் படிச்சுக்கணும். ஆனால் அதுக்கப்புறம் சர்ச்சுடைய
growth வந்து பார்த்தீங்கன்னா மேசிவாக இருந்துச்சு. ஆனால் லூக்கா அதை பற்றி நமக்கு சொல்லலை. லூக்கா எதோட நிறுத்துறாருன்னா, அந்த இனிஷியல் சர்ச்சோடைய growth எப்படி இருந்துச்சு, அந்த ஏர்லி சர்ச் ஆதி திருச்சபைன்னு சொல்கிறது எப்படி இருந்ததுன்றதெல்லாம் அவர் ரொம்ப அவருடைய கான்சன்ட்ரேஷனை வந்து அவர் கொண்டு போகிறாரு. அதிலும் அவர் ரொம்ப முக்கியத்துவத்தை யாருக்கு கொடுக்குறாருன்னா, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தான் முக்கியத்துவம். 2 பேருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாரு. பேதுரு முதல் ஒரு 10 சாப்டர் அவருக்கு பேதுருக்கு அலாட் பண்ணுறாரு. அதுக்கடுத்து 18 சாப்டர் யாருக்கு அலாட் பண்ணிடுறாரு, பவுலுக்கு அலாட் பண்ணிடுறாரு. ஸோ பேதுரு பவுல், அதுலேயும் பவுலுக்கு அவர் பண்ணுறாரு. அதில் ஏன் அவருக்கு பவுல் ரொம்ப அவர் கேர் கொடுக்குறாரு பார்த்தீங்கன்னா, லூக்காவுடைய சொந்த ஊர் வந்து அந்தியோகியாவாக இருக்கலாம் அப்படின்றது ஒரு அனுமானம். அவர் வந்து ஒரு யூதர் கிடையாது, அவர் வந்து அந்தியோகியா பட்டணத்தை சேர்ந்தவராக இருக்கலான்றது ஒரு அனுமானம். அதனால என்ன ஆச்சுன்னா, அவர் அந்தியோகியா இருக்கிறனால தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, தன்னுடைய சிட்டி தான் கிறிஸ்டியானிட்டியோடைய ஆர்ஜினே எங்கே நடந்தது, ஜெருசலேம்லேருந்து அந்த ஆர்ஜினை எங்கே கொண்டு போகிறாரு, அந்தியோகா. ஜெருசலேமுக்கே அவர் அந்த கிரெடிட்டை கொடுக்கல. அந்தியோகியில் தான் சீடர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் கொடுக்கப்பட்டது சொல்லிட்டு த ஃபர்ஸ்ட் கிறிஸ்டியன் சென்டர் எது அதுனா ஆன்டியோக் தான் அப்படின்னு சொல்லி அவர் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஆன்டியோக் பேஸ்ட் கிறிஸ்டியானிட்டியை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆன்டியோக்ன்றது வந்து அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய கிறிஸ்டியானிட்டியோடைய ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராங் ஹோல்டாக வந்து அந்த ஆன்டியோக் வந்து இருக்கிறது. சரி, அதுக்கடுத்தது லூக்கா பற்றி பர்சனலாக நம்ம பார்க்கணுன்னா, அவருடைய ப்ரொஃபஷனலாக அவர் யார், அவர் ஒரு மருத்துவர், ரைட், ஃபிசிஷியன். பட் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஃபிசிஷியன் மாதிரி அவர் இருக்க வாய்ப்பு இல்லை. அன்னைக்கு இருக்கிற மெடிசன் டெக்னிக்ஸ் எதுன்னு இருந்துச்சோ அதை ஒரு வேளை அவர் பண்ணியிருக்கலாம். ஒன்று. ரெண்டாவது, லூக்கா அவருடைய மற்ற கேரக்டர்ஸை நம்ம முக்கியத்துவம், ஏன்னா அவருடைய ஃபிசிஷியனாக நம்ம அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறத விட அவருடைய மற்ற கேரக்டர்ஸை நம்ம முக்கியத்துவம் கொடுத்தோம்னா, அவர் ஒரு டிப்ளமேட் அப்படின்னு சொல்லலாம். யாரை நம்ம பொதுவாக டிப்ளமேட்னு சொல்லுவோம், ஒரு பொதுவாக அந்த வார்த்தையை எப்போ யாருக்கு பயன்படுத்துவோம், டிப்ளமேட் அப்படின்னு சொல்லும்போது தான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பையும் தெரிஞ்சு, அதாவது நம்ம என்ன செய்கிறோன்றதை பிளான் பண்ணி பக்காவா ஒவ்வொரு மூவையும் எடுத்து வைக்கக்கூடிய ஒருத்தரை தான் என்னன்னு சொல்லுவாங்க, டிப்ளமேட்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு செஸ் பிளேயர் மாதிரி, ஒரு செஸ் பிளேயர் வந்து ஒரு மூவ் பண்ணுறாரு, மூவை முடிச்சுட்டு அவர் எங்கே போகிறாருன்னா ஜூஸ் குடிக்க போயிடுறாரு. நீங்கள் செஸ் மேட்ச் பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் மூவ் எடுத்து வச்சுட்டு அவர் என்ன பண்ணிடுறாரு, போயிட்டு வரார். அவர் ஜூஸ் குடிக்க போயிட்டாருன்றதுனால இங்கே நாம் என்ன பண்ண முடியாது, டக்குனு காயினோடைய மாற்றி வைக்க முடியாது. வீட்டில் பண்ணலாம், பட் அங்கே பண்ண முடியாது. ஏன்னா இன்னோஸ் அந்த என்னென்ன காயின் எங்கெங்கே இருக்குது, அடுத்த இவர் எவரால் என்னென்ன மூவ் பண்ண முடியும், அப்படியே அவர் பண்ணால் நாம் என்ன பண்ணணுன்றதை முடிவு பண்ணி தான் அவர் எங்கே போயிருக்காரு, ஜூஸ் தண்ணி கிண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டு வரலான்ட்டு போயிருக்காரு. அதுதான் டிப்ளமசி. அந்த டிப்ளமசி வந்து பால் கிட்ட இருந்துச்சு. பவுல் கிட்ட இருந்த அதே டிப்ளமசி யார்கிட்ட இருந்துச்சுன்னா லூக் கிட்ட இருந்துச்சு. ஸோ லூக் அவருடைய அப்ரோச், அவர் இதை எழுதின இந்த புஸ்தகத்துடைய நோக்கம், இதில் எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு டிப்ளமேட்டிக்கான ஒரு விஷயம் இருக்குது. அது என்னன்றதை நம்ம போக பார்ப்போம். ஆனால் அவர் ஒரு டிப்ளமேட். ஏன்னா அவர் வந்து ரொம்ப ரொம்ப பிளானாக மூவ் பண்ணுறாரு. அது நம்ம கரெக்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாயிண்ட் வரும்போது நான் அவர் விலைக்கு சொல்கிறேன். ஏன்னா அவர் வந்து தன்னுடைய கொண்டு போகிற விதங்கள், அந்த புஸ்தகத்தை வர்ணித்து கொண்டு போகிற விதங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சின்ன டிப்ளமசி இருக்குது. அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு இவாஞ்சலிஸ்ட். ஒரு இவாஞ்சலிஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது அவருடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்பலை சொல்கிறது. ஸோ லூக்கா என்ன எழுதினாலும் என்ன சொன்னாலும், நாங்கள் அந்த ஊருக்கு சென்றோம், அங்கே என்ன பண்ணோம், வி ப்ரொக்ளைம்டு த காஸ்பல். பேசிக்கலாக நாங்கள் யார், பேசிக்கலாக நாங்கள் ஒரு சுவிசேஷகர். ஸோ வாய்ப்பு கிடைச்சா நாங்கள் எங்கே ஜெயிலில் இருக்கிற சூப்பர்டென்ட்டுக்கே நாங்கள் என்ன பண்ணுவோம், சுவிசேஷம் சொல்லிட்டு வந்துடுவோம். எங்களுக்கு வந்து வாய்ப்பு மட்டும் கிடைச்சா போதும், எங்கே வேணாலும் சொல்லுவோம். நாங்கள் யாருன்னா ப்ரொஃபஷனல் இவாஞ்சலிஸ்ட் அப்படின்றத லூக்கா வந்து அப்பப்போ சொல்கிறார். சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா அவர் ஒரு தியாலஜி. ஒரு இவாஞ்சலிஸ்ட், ஒரு தியாலஜன், ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு தியாலஜின், ஒரு இவாஞ்சலிஸ்ட் செய்கிறேன். ஸோ தியாலஜி அப்படின்னு சொல்லும்போது கடவுளை பற்றி அறிந்து கொள்ளுகிற ஒரு முயற்சி. அப்போ தான் காஸ்பலை சொல்கிறது மட்டுத்தோடு நிற்காம, தான் கேட்ட ஒரு நற்செய்தியை சொல்லுவது மட்டும் அல்லாமல், தான் சொல்லுகிற ஆண்டவர் யார் என்பதை அந்த புக்கில் கொண்டு வர்றார்.
ஸோ லூக் நீங்கள் ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்டல்ஸ் படிச்சீங்கன்னா அதில் ஒரு தியாலஜி இருக்குது. ரைட், இப்போ லூக்கு நான் சொல்லிட்டேன். லூக்கா காஸ்பலும் அப்படி தான். ஒருவேளை நம்ம அதுக்கப்புறம் லூக்கா காஸ்பல் பார்த்தோம்னா கூட கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா லூக் காஸ்பல் பார்த்தீங்கன்னா அங்கேயும் அவர் இதே தியாலஜியை அந்த க்ஷணமே தேவதூதர் சேனை வானத்தில் தோன்றி அவர் என்ன சொன்னாங்க? உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியில் சமாதானமும் மனிதர் மேல் பிரியமும் உண்டாவதாகன்னு சொல்லி தேவதூதர்கள் ப்ரொக்ளைமிங் நாட் ஓன்லி எ காஸ்பிள், இது ஆல்சோ ப்ரொக்ளைமிங் எ தியாலஜி. அந்த குழந்தை யாரு, அந்த குழந்தையுடைய நோக்கம் என்ன, அந்த குழந்தை யாரு அப்படின்றத அதில் தியாலஜி அண்ட் கிறிஸ்டாலஜி இப்படி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. அதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா நம்ம என்ன பண்ணலாம், நம்ம பார்க்கலாம். சரி, அப்புறம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுக்கே இருக்கக்கூடிய இன்னொரு சிறப்பான ஒரு விஷயம் நான் அதை மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா வி நெரேட்டிவ்ஸ். வி நெரேட்டிவ்ஸ் பைபிளில் வேற எந்த புக்லேயும் காணப்படாத ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எழுதினவரே தன்னை மென்ஷன் பண்ணி எழுதியிருக்கிறார். யோவான் கொஞ்சம் அதை டச் பண்ணுறாரு, ஆனால் லூக் அளவுக்கு அவர் டச் பண்ணலை. லூக் என்ன பண்ணுறாருன்னா வி, அதை நீங்கள் உங்களுக்கு அசைன்மெண்ட்டாகவே வச்சுக்கோங்க. நீங்கள் உட்காந்து எங்கெல்லாம் வி நாங்கள், அதாவது ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல், எங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரலில் வந்திருக்குது அது ரொம்ப ரேர், அது ரொம்ப ரேர். அப்போ என்ன ஆகுதுன்னா அவர் ஏன் வி நெரேட்டிவ் யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆத்தென்டிகேஷனை அதிகப்படுத்துறாரு. ஒரு விஷயத்தை சொல்லும்போது நான் அப்படின்னு சொல்லும்போது அந்த விஷயம் என்னவாயிருது, ஆத்தென்டிக் ஆயிருது. ஏன்னா நான் அந்த இடத்துல அங்கே இருந்தேன், அப்படி நானும் பார்த்தேன், ஐ விட்னஸ். ஸோ தன்னை அங்கே சேர்த்து கொள்ளுகிறார். அதை தான் நம்ம இங்கே பார்க்கணும். சரி, இவைகளெல்லாம் நம்ம ஒரு இன்ட்ரோ யாருக்குன்னா லூக்குக்கு. அதுக்கு அடுத்தது இப்போ அந்த புக்கோடைய இன்ட்ரோ. அந்த புக்கோடைய பேசிக்கான ஒரு விஷயம், அந்த புக்கில் நம்ம பார்க்குற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சபை எப்படி பிறந்தது, எங்கே பிறந்தது அப்படின்ற the birth and the expansion of the church. சர்ச்சுடைய எக்ஸ்பேன்ஷன். ஸோ லூக்கா டிப்ளமேட்டு நான் சொன்னேன்ல, அந்த டிப்ளமசி நீங்கள் எங்கே தெரிஞ்சுக்கலாம்? ஒரு வசனம் இருக்கு, அப்போஸ்தலர் 1 மனப்பாடமா? அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி பரியந்தமும் நீங்கள் எனக்கு எப்படி இருப்பீங்க? சாட்சிகள். ஸோ இப்போ எப்படி சொல்கிறதுனா, நம்ம டாக்டர் ஃபிசிஷியன் சொல்கிறதுக்கு ஒரு ஆதாரம் சொல்ல, காலையில் மத்தியானம் ராத்திரி 3 வேளையும் இதை என்ன பண்ணுங்க, சாப்பிடு, அவ்வளோதான். இதுக்குள்ளே இருக்கிற அந்த கெமிக்கல் உங்கள் வழியாக போய் உங்கள் லிவரில் சென்று அந்த லிவரில் இருந்து திரும்பவுமாக அது பவர் பெற்று உங்களுடைய ஒவ்வொரு அப்படி சொன்னார்னு வச்சுக்கல, அது நமக்கு தேவையில்லாத விஷயம். அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இதை காலை சாப்பிடுங்க, மதியானம் சாப்பிடுங்க, ராத்திரி சாப்பிடுங்க. அதே தான் அவர் என்ன சொல்ல வர்றாருன்றத ஹோல் புக்கை 1:8 சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டார். என்ன சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டார்னா, நீங்கள் யூதேயாவிலும் எருசலேமிலும் பூமி முழுவதும் நீங்கள் எனக்கு சாட்சியாக இருங்க. ஸோ அந்த ஹென்ஸ் ஆஃப் தி எர்த், பூமி கடைசி எல்லை வரைக்கும் போங்கன்றது தான் 28 அதிகாரம் கடைசி வசனத்தோட சொல்லி முடிச்சிட்டார். ஸோ அவர் ஒரு ஃபார்முலாவோட ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஃபார்முலாவோட அந்த புக்கை என்ன பண்ணுறாரு, அவர் முடிக்கிறார். சரி, இப்போ நம்ம ஒவ்வொரு சாப்டர்லையும் அந்த சர்ச் எப்படி எக்ஸ்பேண்ட் ஆச்சு, எப்படி சர்ச்சு பெருசாக வந்ததுன்றதை நம்ம ஒவ்வொரு சாப்டர்லையும் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்தது அப்போஸ்தலர்களுடைய லைஃப், அதுவும் நம்ம அங்கே பார்ப்போம். அப்போஸ்தலருடைய லைஃப் 4 காஸ்பலும் ஜீசஸுடைய லைஃப்க்கு தான் அவங்க முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஏன்னா அதுதான் காஸ்பலுடைய பேஸான விஷயம், அதை அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இங்கே ஆண்டவர் கூட இருந்தவங்க லைஃப் எப்படி இருந்துச்சு, அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்கன்ற ஒரு சில விஷயங்களை நம்மளால் என்ன பண்ண முடியுது, கிராஸ் பண்ண முடியுது, நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. உதாரணமாக பவுலுக்கும் பர்னபாஸுக்கும் இருந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு, பவுலுக்கும் பர்னபாஸுக்கும் இருந்த சண்டை, அதையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறார். அதே மாதிரி ஆதி திருச்சபையில் வந்த கிளாஷ், திருச்சபைக்குள்ளே வந்த ஒரு பிரிவினை, அதை
அந்த பிரிவினைக்கு அவங்க எடுத்த ஒரு சொல்யூஷன் அது. அடுத்தது சண்டை, திரும்பியும் சண்டை முடிஞ்சிச்சா? பவுல் பர்னபா சமாதானம் ஆயிட்டாங்க, ஆனால் சண்டை முடியல, சண்டை கண்டினியூ ஆகுது. இப்போ பவுலுக்கும் பேதுருக்கும் கிளாஷ். ஸோ இந்த அந்த அந்த ரியாலிட்டியை வந்து அவர் கொண்டு வர்றார். ஏன் அவங்களுக்குள்ள கிளாஷ், அவங்களுக்குள்ள என்னெல்லாம் பிரச்சனை இருந்துச்சு, ஏன் வந்து அவங்களுக்குள்ள ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படி சொல்லி அந்த சர்ச்சோடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை பற்றி பேசுறது மட்டும் இல்லாமல் அப்போஸ்தலர்களுடைய பர்சனல் லைஃப் பற்றியும் பேசுகிறார். உதாரணத்துக்கு கொர்நேலியு வீட்டுக்கு போகிறதுக்கு பேதுருவுக்கு இருந்த தயக்கம், அது பேதுரு எவ்வளோ யோசிக்கிறாரு, இதெல்லாம் நம்ம அந்த அந்த பாட்டுக்கு வரும்போது நம்ம பார்ப்போம். ஸோ அப்போஸ்தலருடைய லைஃப்பை வந்து அவங்க கொண்டு வரார். அந்த அவங்க லைஃப் எப்படி இருந்துச்சு, அனனியா சப்பீரால் விஷயம், மற்ற நிறைய பிரச்சனைகள் பார்க்குறோம். அதிலெல்லாம் அவங்களோட லைஃப் எப்படிலாம் இருந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மினிஸ்ட்ரி எப்படி இருந்துச்சு. பேதுரு நடந்து போனால் அவருடைய நிழல் படணும்னு சொல்லிட்டு கூட வியாதியஸ்தர்கள்லாம் கொண்டு வந்து என்ன பண்ணாங்களா, வைத்தார்கள். பேதுருடைய உடம்புல இருந்த ட்ரெஸ் அவர் போட்டு கழட்டினார்னா அந்த அவர் கட்டின கச்சைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எடுத்துகிட்டு போய் அதை வச்சு ஹீல் பண்ணிக்கிட்டாங்க. இப்படியெல்லாம் அங்கே போடப்பட்டிருக்கு. ஸோ எப்படியெல்லாம் அவங்களுடைய மினிஸ்ட்ரி பவர்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றதுக்கு லூக்கா சில உதாரணங்களை கொடுக்குறாரு. அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது ட்ராவல். இது ஒரு ட்ராவல் டைரி கூட சொல்லலாம், எக்ஸ்டென்சிவ் ட்ராவல். அந்த எக்ஸ்டென்சிவ் ட்ராவலை அவர் ரொம்ப அழகாக வர்ணிச்சிருக்கிறார். இதை படிக்கும்போது நாம் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்துக்கே போயிடலாம். நீங்கள் 20வது அதிகாரம்லாம் நீங்கள் வாசிச்சிங்கன்னா இந்த ஹார்பர்லேருந்து அந்த ஹார்பர், அந்த ஹார்பர்லேருந்து அந்த ஹார்பர், அந்த ஹார்பர்லேருந்து அந்த ஹார்பர், இந்த ஷிப்பு அந்த ஷிப்பில் ஏறி 3rd கிளாஸ், 1st கிளாஸ், 2nd கிளாஸ், அப்படி பால் எல்லாத்தையும் நரேட் பண்ணுறேன். ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுறாங்க, இப்போ வீலாக் பண்ணுறாங்க. நாங்கள் இப்போ தான் ட்ரெயினில் ஏறி இருக்கோம், 3வது இதில் ஏறி படுத்துருக்குறோம், இப்போ ட்ரெயின் கிளம்புது, ஸ்லோவாக போகுது அப்படி சொல்லி இப்போ மக்கள் பண்ணுறாங்க. ரைட். ஏன்னா ட்ராவல் அப்படின்னு சொல்கிறது ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன். இப்போ ட்ராவல் ஆக்சுவலாக ஒரு டீமாக போகிறாங்க, பெரிய டீம் சொல்ல முடியாது, ஒரு சின்ன டீமாக போகிறாங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. இப்போ நம்மளை மாதிரி அவங்க ட்ராவல் இருக்கு, நம்ம ட்ராவலுக்கு அவங்க ட்ராவலுக்கு என்ன வித்தியாசம் இருந்துச்சு? நம்ம ட்ராவல் பண்ணதுக்கும் அவங்க ட்ராவல் பண்ணதுக்கு என்ன வித்தியாசங்கள் இருந்தது? பேசிக்காக ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. எங்கே போகிறதுன்றதை முடிவு பண்ணி நம்ம போவோம், எங்கே போகிறோன்றத முடிவு பண்ணி போவோம், கரெக்டா? அவங்க எங்கே போகிறதுன்றத சார்ட்டே அவங்க ரெடி பண்ணுறது இல்லை, போகலாமான்றதான் போகணுன்றதான் முடிவை தவிர சார்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறது கிடையாது. சார்ட்டை எங்கே ப்ரிப்பேர் பண்ணுறாங்க? பஸ் ஸ்டாண்டில் போய் முடிவு பண்ணுவான். அப்படி கூப்பிட்டா யாராவது வருவீங்களா? நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு எந்த ஊருக்கு போகலான்னு முடிவு பண்ணலான்னா எப்படி இருக்கும்? ஐயா நீங்கள் போயிட்டு பார்த்து பத்திரமா வாங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பி வந்துடுவோம். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் வேறு, அன்னைக்கு இருந்த காலகட்டம் வேறு. ஆனால் அன்னைக்கு ட்ராவல் அவங்க பிளானே பண்ணாங்க, அங்கே போகலான்னு பிளான் பண்ணாங்க, பட் அது வழியில் மாறுது. வழியில் மாறி எங்கேயோ போய் எங்கேயோ வந்து. இதில் என்ன ஒன்றுனா பவுலை கூப்பிட்டு போன கப்பல் உடஞ்சிருச்சு, அதில் பவுல் ஒரு கட்டை பிடிச்சி வந்தார், கூட போனவங்களாம் ஒரு கட்டை பிடிச்சி வந்தாங்க. அதெல்லாம் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்களேன், எவ்வளோ ஒரு லைஃப்பில் எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம். அது மாதிரி நமக்கு ஒரு சின்ன சம்பவம் நடந்தாலே, லைட்டாக நம்ம போகிற வாகனம் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை ஆனாலே அதை நம்ம பெரிய விஷயமா சொல்கிறோம். பவுல் போன கப்பலே கவுந்து மனுஷன் கப்பலில் ஒரு சின்ன கட்டையை பிடிச்சி என்ன பண்ணுறாப்புல, அந்த தண்ணி எவ்வளோ ஜில்லுன்னு இருந்ததோ, எத்தனை அவர் தண்ணிக்குள்ளே சுற்றினாரோ, எப்படிலாம் வந்தாரோ, அன்றைக்கி எப்படிலாம் ஒரு கத்திக்கு சத்தம் போட்டு பயந்து எத்தனை பேர் அந்த கப்பலில் இறந்து போனாங்களோ விடணும். போகிற இடத்துல அங்கே போய் வந்தார், போன இடத்துல அங்கே சுள்ளியை வாரி போடுறேன்னு போட்டால் பாம்பு பிடிச்சிக்கிச்சு. ஸோ ஏகப்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்தையும் லூக்கா உட்காந்து என்ன பண்ணுறாப்புல, கடன்னு நோட் பண்ணிட்டாப்புல. ஸோ அந்த ட்ராவல்ஸ் அதை நம்ம பார்க்க போகிறோம். அவங்களுடைய ட்ராவல் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் சேலஞ்சஸ், அவங்க ஃபேஸ் பண்ண எல்லா சேலஞ்ச் எல்லாத்தையும் லூக்கா என்ன பண்ணியிருக்காருன்னா நல்லா ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. அதை எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். சரி, இதெல்லாம் ஓகே. பட் நம்ம பைபிள் ஸ்டடியில் நம்ம பண்ண போகிற ரொம்ப முக்கியமான விஷயங்கள் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இது நீங்கள் படிச்சே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது பைபிள் ஸ்டடியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தியாலஜி. லூக்காவுடைய தியாலஜி, இறையியல் என்ன? லூக்கா வந்து ஆமாம் ஹோலி ஸ்பிரிட்டுடைய செயல்பாடு. ஸோ லூக்காவுடைய தியாலஜி என்ன, அதோடைய தியாலஜிக்கல் பேஸ் என்ன அப்படின்றத வந்து நாம் என்ன பண்ண போகிறோம்னா இதில் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு நான் எழுதியிருக்கேன், அதை நீங்கள் நான் வாசிக்கிறேன். எஸ்கட்டாலஜி அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, இறுதியியல். அதெல்லாம் தம்பி இறுதியியல் சொல்லல, இறுதியியல் எஸ்கட்டாலஜி. இந்த எஸ்கட்டாலஜியில் தான்
மாம்சமான யாவர் மீதும் கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மீதும் ஆண்டவருடைய ஆவி ஊற்றப்படும், கர்த்தருடைய ஆவி ஊற்றப்படும். அப்பொழுது வாலிபர்களும் அப்பொழுது மூப்பர்களும் மாம்சம் உள்ள யாவரும் என்ன பண்ண போறாங்க? ஸோ அந்த கடைசி நாள் எஸ்கட்டாலஜி, அந்த டைம் ஸ்டார்ட் ஆகுறது அப்படின்றதுல தான் லூக்கா தன்னுடைய புத்தகத்தை கொண்டு போறார். ஸோ அந்த ஹோலி ஸ்பிரிட்டுடைய அவுட் போரிங்கை பற்றி அவர் பேசுகிறார். தூய ஆவியானவருடைய இடைப்படுதல், அதை பற்றி லூக்கா முக்கியத்துவம் கொடுக்குறார். எஸ்கட்டாலஜி. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சொட்டீரியாலஜி. சொட்டீரியாலஜி அப்படின்னு சொன்னால் ஒன்றும் இல்லை, ரட்சிப்பு. ரட்சிப்பை பற்றி பேசுகிறார் அந்த புஸ்தகத்தில். ரொம்ப ரொம்ப அந்த நம்பர் எனக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வரல. ரொம்ப பிடிச்ச வசனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். நான் அதை ஏற்கனவே சொல்லி நினைக்கிறேன் அந்த ஜோக்கு. ஒரு விபிஎஸ்ல அது வசனமாக மனப்பாட வசனமாக வந்துச்சு. அப்போ ஒரு கிராமத்தில் அந்த விபிஎஸ் சொல்லி கொடுத்துருக்குறோம். அவள் அந்த பையன் மைக்கு முன்னாடி வந்து நிற்கிறான். அவங்க டீச்சரை வழக்கமாக அப்படின்னு வாங்கல, அவன் சொல்கிறான், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டுக்காரும் ரட்சிக்கப்படுவார். ஒரே சிரிப்பு. ஒருவேளை அது கூட உண்மையாக கூட இருக்கலாம். ரைட், ஆண்டவரை விசுவாசிங்கன்னா நீங்கள் விசுவாசிச்சா யார் ரட்சிக்கப்படுவா? உங்கள் வீட்டார் ரட்சிக்கப்படுவார். அப்படி வீட்டார், அவர் வீட்டார்னாரு, தம்பிக்கு வீட்டார்ன்ற வார்த்தைலாம் தெரியல, அவன் வீட்டுக்காரன்னு சொல்லிட்டான். சரி, எனிவே அப்போ என்னன்னா அந்த வசனம் ரொம்ப பேசிக்கான வசனம். என்னன்னா ரட்சிப்பு அவர் மையப்படுத்துறாரு, ரட்சிப்பை மையப்படுத்துறாரு. அதை பற்றி நான் உங்களுக்கு ஒரு 3 பாயிண்ட் சொல்கிறேன். லூக்கா வெளிப்படுத்துகிற அந்த ரட்சிப்பில் ஒரு 3 ஆஸ்பெக்ட் இருக்கு, எழுதிக்கோங்க. ஆனால் லூக்காவா சொல்ல மாட்டார். லூக்காவுடைய பியூட்டி என்னன்னா, லூக்காவா சொல்ல மாட்டார். லூக்கா என்ன பண்ணுவார்? ஆமாம், அவங்களுடைய பிரசங்கத்தில், நீங்கள் நிறைய பேர் பிரசங்கம் இருக்காங்க, ஸ்பீச்சஸ் இருக்குது. பேதுருவுடைய பிரசங்கம், ஸ்தேவானுடைய பிரசங்கம், பவுலுடைய பிரசங்கம், இவங்க பிரசங்கங்கள் மூலமாகத்தான் அந்த இறையல் வெளிப்படும். ஸ்பீச்சஸ், அந்த ஸ்பீச்சஸ்ல நீங்கள் படிச்சீங்கன்னா அதில் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த சால்வேஷன் அப்படின்னு சொல்றது ப்ரிப்பேர்ட் பை காட், ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. ரைட், ஒன்று. ரெண்டாவது, பெஸ்டவுட் பை கிரைஸ்ட், கிறிஸ்துவின் மூலமாக வெளிப்படுகின்ற ஒன்று. மூணாவது முக்கியமான பாயிண்ட், சால்வேஷன் அவைலபிள் ஃபார் ஆல், எல்லாருக்குமான ரட்சிப்பு. 3 விஷயம் சொன்னா, prepared by God, bestowed by Christ, salvation for all. 3 வசனம் குறிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு வந்து 2:30-31, தேர்டு பாயிண்ட்டுக்கு வந்து 5:31, சாரி செகண்ட் பாயிண்ட்டுக்கு 5:31, தேர்டு பாயிண்ட்டுக்கு வந்து 2:17. அப்புறம் லூக்கால நான் ஒரு விஷயம் அவரை பற்றி இன்னொன்று ஆட் பண்ணுறேன், அப்பாலஜெட்டிக். அவர் ஒரு அப்பாலஜெட்டிக். அப்பாலஜெட்டிக்னா என்னது? யார் அப்பாலஜெட்டிக் சொல்கிறோம்? கிறிஸ்டியன் அப்பாலஜின்னு படிக்கிறோம்ல, கிறிஸ்டியன் அப்பாலஜி, எஸ்கட்டாலஜி, சொட்டீரியாலஜி, இப்படிலாம் படிக்கிறோம். ஆலஜி வருஷம் புதுசாக ஆட் பண்ணுறாங்க, இன்னும் புதுசாக கண்டுபிடிச்சிட்டே போவாங்க. நான் படிக்கும்போது இருந்துச்சு, நான் இருந்துன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு நான் படிக்கும்போது அதுதான் இருந்துச்சுன்னா, இல்லைப்பா அது அப்டேட் ஆயிடுச்சு, இவால்வ் ஆகிட்டே இருக்குது தியாலஜி, புது தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு. சரி, அப்பாலஜெட்டிக் அப்படின்னு சொல்லும்போது அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஹிஸ்டரி ரைட்டர் இல்லை, அவர் வரலாறை எழுதவில்லை. இப்போ நம்ம வரலாறு எழுதணும்னா அதில் அவர் முக்கியமான விஷயம் இயர் மென்ஷன் பண்ணணும். சரி, ஓகே, அந்த காலத்தில் அவங்க இயர் மென்ஷன் பண்ணலன்னு வச்சுக்கோங்க. வரலாறு எழுதுறதா இருந்தால் அவர் கம்ப்ளீட்டாக வரலாறு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அவர் நிறுத்துறாரு, பாலுடைய வாழ்க்கையில் அவர் நிறுத்துறாரு. ஏன்னா அவர் பாலோட ஜூனியர். அவர் நினச்சிருந்தாருன்னா பாலுக்கு என்ன ஆச்சுன்றதை அவரால் என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். ஆனால் அவருடைய நோக்கம் வரலாறு அல்ல. அவருடைய மிக முக்கியமான இன்டென்ஷன் என்னன்னா, அன்றைக்கு கிறிஸ்தவத்தின் மீது இருந்த தவறான கண்ணோட்டங்கள், அன்றைக்கு கிறிஸ்தவத்தின் மேல் இருந்த ஒரு கசப்பு உணர்வுகள், அன்றைக்கு கிறிஸ்தவத்தின் மேல் இருந்த சந்தேகங்கள், யாருக்குன்னா கிறிஸ்தவத்திற்கு வெளியே இருந்தவங்களுக்கு, அவங்களுக்கு ஒரு தீர்வையும் அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் கிடைக்கணுன்றதுக்காகத்தான் அவர் எழுதுறார். அதனால தான் அவர் டிப்ளமேட்டிக்னு சொல்கிறோம். அவர் எப்படி எழுதியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் முக்கியமானதை மறந்துட்டேன், மகா கணம் பொருந்திய தியோஃபிலுவே.
இப்பதான் அங்க வருது. Who is this Theophilus? ஃப்ரெண்டா? Theophilus ஃப்ரெண்டு. அப்புறம் வேற என்ன சொல்லலாம்? You can talk anything. Theophilus வேற என்ன சொல்லலாம்? ஃப்ரெண்ட், அப்புறம் ஆபீசர், ஆசிரியர். தம்பி நீங்க என்ன சொல்லுங்க தம்பி? தியோஃபிலஸ் என்னவா? யார் அந்த தியோஃபிலஸ்? ஸ்காலர். நீங்க சொல்றது எல்லாமே இருக்கலாம், ஏன்னா யாருக்குமே தெரியாது. நீங்க சொல்றது யாருக்குமே தெரியாது. தைரியமா சொல்லுங்க. இப்ப அப்புறம் பிலோஸ்னா தியோ அப்படின்னா காட். எங்கெல்லாம் தியோன்னு வருது அதெல்லாம் காட். பிலோனா லவ்வர், லவ். கிரீக்ல 3 வார்த்தை இருக்கு லவ்க்கு இல்லையா? அகாப்பே, பிலியோஸ் அண்ட் ஹீரோஸ். ஹீராஸ். ஹீராஸ்ன்னு சொல்றது அது வந்து கணவன் மனைவிக்கான அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த லவ். ஃபிலோஸ் அப்படின்னு சொல்றது வந்து நான் ஐ எம் எ லவர் ஆஃப் தி புக். நான் வந்து ஒரு புக்கை விரும்புவேன், எனக்கு காஃபி பிடிக்கும், எனக்கு வந்து அப்படிலாம் சொல்கிறேன். அதுக்கு யூஸ் பண்ணுற வார்த்தை என்ன வார்த்தை? ஃபிலோஸ், ஃபிலியோஸ். தியோஃபிலோஸ். இப்போ ரெண்டு சேர்த்தா கடவுளை நேசிப்பவர். யாரா வேணா இருக்கலாம். கடவுளை நேசிப்பவர் எல்லாருக்காக அவர் என்ன பண்றாரு? எழுத. ஸோ அவர் அப்படியும் இருக்கலாம், அப்படி இருக்கலாம். ஸோ தியோஃபிலஸ்ன்றது ஒரு இமேஜினேட்டிவ் கேரக்டராக கூட என்ன பண்ணலாம்? இருக்கலாம். எல்லா கிறிஸ்தவங்களையும் அட்ரஸ் பண்ணலாம். இல்ல இன்னும் அடுத்த லெவல் உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கான ஒரு நற்செய்தியாக என்ன பண்ணலாம்? கொண்டு போகலாம். ஸோ யாரெல்லாம் கடவுளை நேசிக்கிறீங்களோ அவங்களாம் அதை படிச்சுக்கோங்க. கடவுள் மனித உருவிலே இயேசு கிறிஸ்துவாக வெளிப்பட்டார். ஸோ ஒரு டிப்ளமேட்டிக்கான ஒரு பர்சன், அப்பாலஜெட்டிக்கான பர்சன். என்னெல்லாம் அன்னைக்கு கிறிஸ்தவத்து மேலே குறை சொன்னாங்களோ அது எல்லாத்தையும் நோ சொல்றதுக்காக அவர் எழுதுறார். அதனால வெறும் ஒரு ஹிஸ்டரி படிச்சுட்டு இருக்கோம்ப்பா, ரொம்ப போர்ப்பா, இவங்க அங்கே போனாங்களா இங்கே போனாங்களா. ஓகே, ஹிஸ்டரி இருக்கு. ஆனால் அந்த ஹிஸ்டரிக்குள்ள அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா அதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன ஒரு 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 விஷயத்த சொல்ல வர்றார், அது என்ன என்பதை நாம் என்ன பண்ணிக்கணும்? புரிஞ்சுக்கணும். மொத்தம் 4 ஒரிஜினல் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் கிடைச்சிருக்குது. கொஸ்டின் ஐயா என்ன கேள்வி கேட்டார்னா, இந்த ஒரிஜினல் காப்பீஸ் இருக்கா அப்படி கேட்டிருக்காரு. மொத்தம் 4 ஒரிஜினல் காப்பி இருக்கு. 4 ஒரிஜினல் காப்பின்னு சொல்றதை விட க்ளோஸ்லி அசோசியேட்டட் காப்பீஸ். லூக்கா கைப்பட எழுதின காப்பி மேபி ஃப்ராக்மெண்ட்ஸாக இருக்குமான்னு தெரியல. ஏன்னா ப்ரிசர்வேஷன்ன்றது ஒரு பெரிய பெரிய டஃப்பான டாஸ்க். ஒரு விஷயத்தை இங்கே யாராவது உங்களுடைய ஒன்றாவது புக் வச்சுருக்கீங்களா? ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் புக்ஸ் பத்திரமா? 6th ஸ்டாண்டர்ட், 10th ஸ்டாண்டர்ட், 10th ஸ்டாண்டர்ட், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்க கிட்ட இருக்குது, கை தூக்குறாங்க. அதுவே அந்த இயர் முடியும் போதே அது என்ன ஆயிருது? ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் முடியும் போதே அந்த இயர் 2 முடியும் போதே கிழிஞ்சிருது. 2000 வருஷம். ஜஸ்ட் இமேஜின் 2000 இயர்ஸ். 30னா அவர் 30ல் எழுத ஆரம்பிச்சு 60ல் முடிச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்க. அந்த புக்குக்கு 2000 வயசு. அவர் எத்தனை காப்பியா எழுதினாருன்னு நமக்கு, ஏன்னா ஒரு காப்பி எழுதி அவர் யார்கிட்ட பத்திரப்படுத்தி கொடுத்தாரோ தெரில. 4 இருக்கு. ஒன்று வேட்டிக்கன் லைப்ரரியில் இருக்கு, கோடெக்ஸ் வேட்டிகானஸ் அது பேரு. சரி, நீங்க கேட்டதுனால நான் சொல்றேன். கோடெக்ஸ் போர் அடிச்சுன்னு சொல்லி சொல்லாம விட்டேன். கோடெக்ஸ் வேட்டிகானஸ் இது வந்து சயின்டிஃபிக் டேர்ம், அவ்வளோதான். வேட்டிக்கன் லைப்ரரியில் இருக்கிறதுக்கு அப்படி பேர். அதெல்லாம் ஆக்சஸ் பண்ண விட மாட்டாங்க, தொட விட மாட்டாங்க. ஏன்னா நம்முடைய பிரீத் மூச்சு அதில் பட சீக்கிரமாகவே அது தொட்டாலே அது போயிடும். ரைட், அது ரொம்ப சாஃப்ட் ஆயிரும். 2000 வருஷம். அது வந்து அதோடைய ஏஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1475 1475 வருஷத்தில் அது கோடெக்ஸ்ன்னு சொன்னால், கோடெக்ஸ்ன்னு சொல்லும்போது இது கோடெக்ஸ் வராது. கோடெக்ஸ்ன்னு சொன்னால் பேப்பர்களை ஒன்றா வச்சு அதை வந்து பைண்ட் பண்ணுறது, கையால் பைண்ட் பண்ணுறது, அது பேர் தான் கோடெக்ஸ். அதுக்கும் பழசு இருக்கு. அது எங்கே இருக்குன்னா செஸ்டி பிடி பப்பீரஸ், செஸ்டர். இதுக்கு வந்து 300ல் எழுதப்பட்டது. 300ல் எழுதப்பட்டதுன்னா இப்போ அதுக்கு எத்தனை வயசு இருக்கும்? 1723 வயசு. ஜஸ்ட் அதை கண்ணால் பார்த்தாலே நமக்கு புல்லரிச்சிரும்னு நினைக்கிறேன், இல்லை? அவ்வளோ ஓல்டஸ்ட் விஷயம். 1700 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட பப்பைரஸ், பேப்பரில் எழுதப்பட்ட விஷயம். ரைட், அது இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பழசில் வந்து
4ஆம் அதிகாரத்திலிருந்து தான் இருக்குது. 4ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தில் ஆரம்பித்து 27ஆம் அதிகாரத்தோட 17ஆம் அதிகாரத்தோட முடிஞ்சிருக்கு. அவ்வளோதான். 4 to 17 வரைக்கும் தான் இருக்குது. அதுக்கு மேலே என்ன இருக்குன்னா, நீங்கள் நம்ம சில பேர்லாம் என்ன பண்ணாங்களாம், அது என்னன்னே தெரியாதான், சூடு வேணுன்றதுக்காக அதை கிழிச்சு கொளுத்தி அதில் குளிர் காய்ச்சவங்களாம் இருக்காங்க. இது நான் வெறும் இதுக்கு மட்டும் இல்லை, இங்கேயும் அப்படி தான் இருக்கு. இங்கே வந்து உவே சாமிநாத ஐயர் அப்படின்னு சொல்ல ஒருத்தர் தான் வீடு வீடாக போயிட்டு உங்கள் வீட்டில் ஏதாவது ஓலைச்சி வீடு வச்சுருந்தா என்ன பண்ணுங்க, கொடுங்கன்னு கலெக்ட் பண்ணது தான் இன்றைக்கி தமிழ் லிட்ரேச்சர். இவ்வளோ விஷயம். அதை தான் அவருக்கு ஒரு பட்டப்பேர் உண்டு, தமிழ் தாத்தான்னு சொன்னாங்களாம். ஏன் அவரை தமிழ் தாத்தானாலும் அவர் தான் தமிழை காப்பாற்றினார். வீடு வீடாக போய் கேட்டான். ஏன்னா நிறைய பேருக்கு அது என்னன்னு தெரியாது. என்னன்னு தெரியாதனால அது என்ன பண்ணிடுவாங்க, பழசு கொளுத்தும் போது தூக்கி போட்டு மொத்தமாக ட்ரெஷர்லாம் அப்படி தான் போயிடும். பாதுகாக்கப்படாத விஷயங்கள் நம்மளே நிறைய லூஸ் பண்ணியிருப்போம்ல. பத்திரமா நமக்கு பத்திரமா இருந்த ஒரு விஷயம் நமக்கு அடுத்து வந்தவங்களுக்கு அது எப்படி இருக்காது, நம்ம வீட்டில் அது பத்திரமா இருக்காது. அவங்களுக்கு அது முதல்ல என்ன பண்ணுவாங்க, எப்பா ஆள் கிளம்புன உடனே கூட இருந்த ஐட்டங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, சேர்த்து போட்டு டிஸ்போஸ்னு ஒரு நாள் இருக்கும், கடை டிஸ்போஸ் பண்ணுவாங்க. நம்ம பாசமாக வச்சுருந்த டைரிங்க, எழுதி வச்சிருந்த டைரி கீரியெல்லாம் எங்கே போவோம், கோடெக்ஸ் எல்லாம் குப்பைக்கு போயிடும். சொல்லுவாங்க எங்கள் அம்மா எழுதுனதுங்க, அவங்க ஹேண்ட் ரைட்டிங்கு, என்ன பண்ணுறது, தூக்கி போட்டு அவ்வளோதான். சொல்லுவோம் அவ்வளோதான், மனசுலேயே போட்டாச்சு, புஸ்தகம் என்ன அப்படின்னு தூக்கி போட்டுருவான். அப்படி போடப்பட்டதில் போனது தான் ஏகப்பட்ட விஷயம். ஏன்னா ஒரு லைப்ரரியோ அதிகமாக எங்கே இருந்திருக்கும், சர்ச்சில் இருந்திருக்கும். திடீர்னு சர்ச்சு பெர்சிக்யூஷனில் எல்லாரும் ஓடும்போது எல்லா காப்பியும் எடுத்துகிட்டு போனாங்களான்னு தெரியல. எடுத்துகிட்டு போனவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் போயிட்டாங்கன்னா இப்படி எல்லாம் தொலைஞ்சது தான் அதிகம். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது கம்ப்ளீட்டான்னு கேட்டால் ஒரு சிலதெல்லாம் கம்ப்ளீட். ஏன்னா கொரிந்தியர் வந்து இப்போ நமக்கு கிடச்சிருந்தா 4வது கொரிந்தியருக்கு இருந்திருக்கணும். ஏன்னா பவுல் 1 கொரிந்தியரில் சொல்கிறார், நான் இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட எழுதுனேனே அப்படின்னு சொல்கிறார். அப்போ இதுக்கு முன்னாடி எழுதுன நிருபம் என்ன பண்ணலை, கிடைக்கும். ஸோ லாஸ்ட் இஸ் லாஸ்ட், ரைட். கிடைச்சதை நம்ம பத்திரமா வச்சுக்க நம்ம அழைக்கப்படுறோம். 3வது வந்து கோடெக்ஸ் பெஸ்ஸே. இது அதை விட கொஞ்சம் ஏஜ் கம்மி, BEZAE. அது வந்து அது 400 இருக்கு, 4 AD. அதை விட ஒரு 100 வருஷம் கம்மியாக இருக்குது. அதுலேயும் ஒரு சில சாப்டர்ஸ் மிஸ் ஆகுது, ஒரு சில சாப்டர்ஸ் வந்து அதுலேயும் மிஸ் ஆகிட்டு இருக்கு. அதுதான் காட்ட சொன்னேன். கோடெக்ஸ் இதான் கோடெக்ஸ். ஆமாம், பிரிண்டிங்க்கு முந்தினது கோடெக்ஸ்யா. பேப்பரை ஒன்று நீங்கள் எழுதணும், ஃபஸ்ட்டு எழுதுனது எல்லாத்தையும் ஒரு ஓட்டை போட்டு தச்சிட்டு அது பேர் இருந்ததுன்னா கோடெக்ஸ். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முன்னமே அந்த மாதிரி எழுதி, இதெல்லாம் ஹேண்ட் ரைட்டிங் தான், பிரிண்டிங் கிடையாது. இதெல்லாம் கோடெக்ஸ், வெறும் புக்கு, வெள்ளை பேப்பர் வச்ச புக்கு செஞ்சு வரும். அதை என்ன பண்ணுவாங்கன்னா பேஜ் வைஸாக காப்பி பண்ணி எழுதுவாங்க. இதெல்லாம் மியூசியம். ஃப்ரான்ஸில் வந்து லொரைன் மியூசியம், அங்கே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம், ஏன்ஷியண்டான விஷயங்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்குது. வேட்டிக்கன்லேயும் வைக்கப்பட்டிருக்குது. பட் வேட்டிக்கன் வந்து ஆக்சஸ் கிடையாது நிறைய. அது எப்படி ஆக்சஸ்ன்னு தெரியல. வேட்டிக்கன் ஆக்சஸ் கிடையாது. பட் நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சாந்தோமில் இருக்கக்கூடிய மியூசியம் போகலாம், எக்மோரில் இருக்கக்கூடிய மியூசியம் போகலாம். இதெல்லாம் நமக்கு ஈஸியாக நம்ம பார்க்கலாம். எங்களுடைய பைபிள் காலேஜில் ஒரு UTCயில் ஒரு ஃபஸ்ட்டு எழுதின சீகன் பால் ஐயா எழுதின பைபிள் இருக்குது. அதை வந்து எப்படின்னா ப்ரிசர்வேஷன், புக்கு ப்ரிசர்வேஷன் பற்றி மட்டும் வந்து ஒரு பூச்சி உள்ளே போச்சுன்னா, ஒரே ஒரு பூச்சி உள்ளே போச்சுன்னா அந்த புஸ்தகம் காலி, அவ்வளோதான். அந்த புஸ்தகத்தோட லைஃப் காலி. இப்போ நம்ம போடுற ஜெராக்ஸ் பிரிண்டிங் இந்த மாதிரி புஸ்தகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் தாங்குமான்றதே டவுட் தான். 10 இயர்ஸ் இதெல்லாம் தாண்டாது, அந்த இது கொட்டிடும். அப்புறம் ஒரு சில விஷயம் இதை பேஸ் பண்ணி லாட்டின், சிரியாக், காப்டிக் 3 பேர். அதாவது நான் சொன்ன இந்த 3ம் கிரீக் தான். ஏன்னா லூக்கா வந்து கிரீக்கில் தான் எழுதியிருப்பார். கிரீக்கில் எழுதியிருக்கிறது 3 வேற கோடெக்ஸஸ் இருக்குது. வேற கோடெக்ஸ் எதுலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லாட்டின், சிரியாக், காப்டிக் 3 கோடெக்ஸ் இருக்குது. இதிலெல்லாம் ஃபுல்லாக இருக்குது. ஆனால் இந்த லாட்டினில் எழுதியிருக்கிறது, சிரியாக்கில் எழுதியிருக்கிறது, காப்டிக்னா ஈஜிப்டில் இருக்குது. இந்த 3 கோடெக்ஸையும் ஃபஸ்ட்டு சோர்ஸாக கருத முடியாது. ஏன்னா ஃபஸ்ட்டு சோர்ஸ் எந்த லாங்குவேஜ், கிரீக் லாங்குவேஜ். அது ஒரு பெரிய ஸ்டடி.
வெறும் ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்டல்ஸ் மட்டும் இல்லை, நிறைய ஆக்ட்ஸ் இருக்குது. ஆக்ட்ஸ் ஆஃப் பால் இருக்குது, ஆக்ட்ஸ் ஆஃப் பீட்டர் இருக்குது. அதெல்லாம் சேர்க்கவே இல்லை, உள்ள சேர்க்கவே இல்லை. ஸோ ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்டல்ஸ் மட்டும் தான் உள்ள கேனனைசேஷனுக்குள்ளே வந்தது. கேனனைசேஷன்னா இதுதான் ஸ்கிரிப்சர் அப்படின்னு சொல்லப்படுகின்றதா கேனனைசேஷன். அந்த கேனனைசேஷனை பண்ணவர், அவர் பேர் பார்த்தீங்கன்னா ஐரேனியஸ். ஐரேனியஸ் ஞாபகம் இருக்குல்ல? ஃபஸ்ட்டு கோர்ஸில் நம்ம அவரை பற்றி பார்த்தோம். இன்றைக்கி நம்ம வச்சிருக்கிற பைபிளுடைய ஃபார்மேட்டை கொடுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐரேனியஸ். அதாவது நிறைய புக்ஸ் இருக்குது. இந்த புக்ஸ் தான் ஹோலிஸ் பைபிள், இந்த புக்ஸுக்கெல்லாம் ஹோலி பைபிளுக்கான அங்கீகாரம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்மேட்டை கொடுத்தவர் தான் ஐரேனியஸ். கேனனைசேஷன், இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் கேனனைசேஷன். கேனனைசேஷன் மேபி தொகுத்தல், தூய்மைப்படுத்தல், இதுதான். ஆமாம், வரையறுத்தல், இதுதான், அவ்வளோதான். ஏன்னா ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்டல்ஸ் மாதிரியே ஆக்ட்ஸ் ஆஃப் பீட்டர், ஆக்ட்ஸ் ஆஃப் பால், ஆக்ட்ஸ் ஆஃப் பர்னபாஸ், நாமஸ் புக். புதிய ஏற்பாட்டுக்கு மட்டுமே ஒரு 120 புத்தகம் இருக்குன்னா பார்த்துக்குங்க. அந்த 120லிருந்து ஒரு 27 தான் இதுக்குள்ள என்ட்ரி ஆயிருக்கு. லைப்ரரி தெரியல, அதான் அலெக்சாண்டர் லைப்ரரி எரிக்கும் போது என்னெல்லாம் எரிஞ்சதுன்னு நமக்கு மிகப்பெரிய லாஸ்ட். சரி, இது ஓகே. நாம் திருப்பியும் இங்கே வந்துடுவோம், விட்டதுக்கே வந்துடுவோம். எஸ்கட்டாலஜி பார்த்தோம், சொட்டீரியாலஜி பார்த்தோம். யூனிவர்சாலிட்டி. வாட் இஸ் யூனிவர்சாலிட்டி? பொதுவான யூனிவர்சாலிட்டினா என்னது? ஆமாம், பொதுவான ஒரு விஷயமா கொண்டு வர்றது தான் யூனிவர்சாலிட்டி. ஆனால் யூனிவர்சாலிட்டியில் என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது? யூனிவர்சாலிட்டி பற்றி நம்ம பேசுவோம், ஆனால் யூனிவர்சாலிட்டியை நம்ம எந்த அளவில் ஏற்றுப்போன்றது ஒரு டவுட்டு. நான் கன்ஃபர்மேஷன் கிளாஸில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தல திருச்சபை எங்கே இருக்கிறது? அந்த பையன் எழுதியிருக்கிறான், அது வேட்டிகனில், ரோம் நகரில் உள்ள வேட்டிகனில் உள்ளது அப்படின்னு எழுதியிருக்கிறான். ஒரே இது என்னன்னா, ஒரே பரிசுத்த பொதுவான திருச்சபைனா அது ஒரு பில்டிங், அது எங்கேயோ இருக்குன்னு அப்படின்னு கொண்டு இல்லை. ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தல திருச்சபை என்பது யூனிவர்சல் சர்ச். யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்களோ, இயேசுவை விசுவாசிக்கிறார்களோ, அந்த நிமிஷமே அவங்க என்ன பண்ணிடுறாங்க? அந்த சர்ச்சில் மெம்பராக மாறிடுறாங்க. அதுக்கப்புறம் பில்டிங் இருக்கக்கூடிய காங்கிரிகேஷன் ஒரு காங்கிரிகேஷன் என்டர் ஆகிறதுக்கு தான் they have certain rules. ஆனால் ஆண்டவருடைய திருச்சபையில் இணையறதுக்கு அவங்க அந்த யூனிவர்சல் சர்ச்சில் தடை இல்லை, அது எப்பொழுதும் ஏற்றுக்கொள்கிறது அப்படின்ற யூனிவர்சலிசத்தை பற்றி தான் லூக்கா பேசுகிறார். ஆனால் யூதர்களும் யூனிவர்சலிசம் பேசினாங்க. சங்கீதம் வாசிக்கிறோம், சங்கீதம் 90க்கு அப்புறம் நீங்கள் வாசிங்கன்னா யூதர்கள் என்ன சொல்கிறாங்க? கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், கர்த்தர் பூமியை ராஜரிகம் பண்ணுகிறார், கர்த்தர் எல்லாரையும் ராஜரிகம் பண்ணுகிறார். இது என்னுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூதர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, கர்த்தர் உலகத்துக்கெல்லாம் ஆண்டவர், ஆனாலும் ஃபர்ஸ்ட் பிளேஸ் யாருக்கு? எங்களுக்கு. இது ஒரு யூனிவர்சலிசம் மாதிரி, ஆனால் யூனிவர்சலிசம் கிடையாது. அதுக்குள்ள என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவிசம் இருக்கு. எக்ஸ்க்ளூசிவிசம், எங்களுக்கு மட்டும்தான், எங்களுக்கு தான், நாங்க தான் அப்படின்னு நினைக்கிறோம். லூக்கா அதை உடைக்கிறார். லூக்காவை பொறுத்த வரைக்கும் நாங்க எங்களுக்கு மட்டும்தான் அப்படின்ற ஒரு எந்த இடத்தையும் லூக்கா என்ன பண்ணல, கொடுக்கவே இல்லை. லூக்கா எல்லாத்தையும் பிரேக் பண்றாரு. அதை ஜீரணிக்கிறதுக்கு யாரால முடியலன்னு சொல்றாரு. கூட இருந்த பேதுருவாலே என்ன பண்ண முடியல, பேதுருவே சேலஞ்ச் பண்ணப்படுறாரு. பேதுருவாலேயே நிறைய விஷயத்தை என்ன பண்ண முடியல, டைஜஸ்ட் பண்ண முடியல. ஸோ லூக்காவுடைய யூனிவர்சலிசம் ரொம்ப ரொம்ப பெருசு. அதனால தான் லூக்கா படிக்கணும்னா லூக்கா ஃபர்ஸ்ட்லேருந்து படிச்சுட்டு வரோம். அங்கே லூக்கா காஸ்பல்ல என்ன சொல்றாரு? உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமிக்கு சமாதானம். எங்கேயோ பெத்லஹேமில் ஒரு மாட்டு தொழுவத்தில் இடம் இல்லாமல் ஒரு குழந்தை பிறக்குது. ஆனால் அந்த குழந்தையுடைய பிறப்பு உலகம் முழுத்துக்கும் அப்படின்னு கொண்டு போறார். ஏன்? லூக்காவுடைய நெரட்டிவே எப்படி இருக்குதுன்னா, இயேசு ஒரு உலக ரட்சகர். உலக ரட்சகர்னா அங்கே நோ எக்ஸ்க்ளூசிவிசம். யாராலையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்களுக்கு மட்டும்தான் சொந்தம். அப்படி ஆண்டவரும் இல்லை, ஆண்டவருடைய சர்ச்சும் கிடையாது. சர்ச்சும் அப்படி கிடையாது, ஆண்டவரும் அப்படி கிடையாது.
எல்லாருக்குமானது திருச்சபை அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பாயிண்டை நோக்கி கொண்டு போறவர் தான் லூக்கா. அதை நம்ம படிக்கலாம். சரி, அடுத்தது ரெசிஸ்டன்ஸ். லூக்காவுடைய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்ட் பண்றாங்க. லூக்காவுடைய சீடர்கள் அவங்களுக்கு ஒரு டைட்டில் கொடுக்கப்படுது. அதுதான் நமக்கு இந்த டைட்டில். என்ன டைட்டில் பார்த்தீங்கன்னா, உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள் அப்படின்னு அவங்கள பத்தி சொல்றாங்க. அப்போ அவங்கள என்னவா அவங்கள கன்சிடர் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்டம் டெஸ்ட்ராயர்ஸ். உலகத்தை கலக்கிறதுனா ஒன்றும் இல்லை, தொல்லை கொடுக்குறவங்க, எல்லாருக்கும் தலைவலியா இருக்கிறவங்க எங்கேயும் வந்துட்டாங்க. கேள்விப்பட்டோம், அங்க தலைவலி கொடுக்குறாங்களா இங்க தலைவலி கொடுக்குறாங்களா கேள்விப்பட்ட ஒருத்தங்க எங்க வந்து சேர்ந்துருக்காங்க, நம்ம ஊருக்கே வந்திருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்றாங்க. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ். அடுத்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் சாக்ரமெண்ட்ஸ். அது வந்து லூக்கா புஸ்தகம் ஒரு ஹிஸ்டரி புக்கா, ஒரு டிராவல் டைரியா, ஒரு தியாலஜி புக்கா, ஒரு காஸ்பிள் ட்ராக்ஸா, அதெல்லாம் தாண்டி ஒரு கேட்டகிசம் புக்கு. நான் அதனால தான் எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ நாம் கன்ஃபர்மேஷன் ஸ்டூடெண்ட்டுக்காக ஒரு கேட்டகிசம் புக் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். இதான் கேட்டகிசம் புக். கேட்டகிசம் புக்கில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக தியாலஜி என்னன்னு சொல்லி இருக்கும். அப்போஸ்தலர் நடபடிகள் ஒரு கேட்டகிசம் புக்கும் அதுதான். திடப்படுத்தல் எடுக்கணும்னா என்ன படிக்காமல் திடப்படுத்தல் சொல்லி கொடுக்கும். திடப்படுத்தல் கிளாஸ் எடுக்கணும்னா அந்த கிளாஸில் எதை சொல்லிக் கொடுக்காம இருக்க முடியாது, ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்தலர் சொல்லிக் கொடுக்காம இருக்க முடியாது. ஏன்னா அங்கே ஒரு கேட்டகிசம் இருக்கு. என்ன கேட்டகிசம் இருக்கு? பேதுரு ஒரே நாள்ல எத்தனை பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தாரு? பேப்டிசம், ஹோலி கம்யூனியன், ஹோலி யூக்கரிஸ்ட். அவர்கள் வீடுகள் தோறும் அப்பம் பிட்டார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் பிரசங்கம் பண்றாரு. பவுலோட பிரசங்கத்தை கேட்டு ஒரு வாலிபன் என்ன பண்ணிட்டாரு? ரட்சிப்படைவதற்கு பதிலா தூங்கிட்டாரு. தூங்கின வாலிபன் பொத்துன்னு அங்கிருந்து விழுந்துட்டாப்ல. சரி, பவுல் போயிட்டு என்ன பண்றாப்ல, கூட்டு வந்து வச்சு அவரை எல்லாரும் அந்த வாலிபன் இறந்துட்டாருன்னு சொல்லி ஃபீல் பண்ணும்போது பவுல் கூட்டிட்டு வந்து அவர் உட்கார வச்சுட்டாரு. உட்கார வச்சுட்டு பவுல் என்ன செஞ்சாரு? பிரேக் பண்ணி சாப்பிடுங்கன்னார். அவங்க யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா பவுல் இப்போ போயிடுவாரு. அவர் பிரசங்கம் பண்ணும்போது ஒன்று சொல்லிட்டாரு, இதுதான் என்னுடைய கடைசி பிரசங்கம் இந்த கோயில்ல அப்படி சொல்லிட்டார். உடனே யாருமே என்ன பண்ணல, சாப்பிடல. அவர் சொல்லார், சாப்பிடுங்க, சாப்பிட்டாதான் நம்ம என்ன பண்ண முடியும், நமக்கு நிறைய போராட்டம் இருக்குது, கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும், நல்லா சாப்பிடணும் அப்படி சொல்லி காங்கிரிகேஷனை உற்சாகப்படுத்தி எல்லாருக்கும் முன்னாடி பவுல் என்ன பண்றாரு, கடகடன்னு சாப்பிட்றாரு. ஏன்னா யோசிக்கிட்டு உட்கார்ந்துருந்தாலோ எனக்கு என்ன நடக்கும் அப்படிலாம் யோசிக்கிட்டு இருந்தாலும் ஒன்றும் வேலைக்காகாது, பிரச்சனை நிச்சயம். ஸோ ஹாப்பியா இருங்க அப்படி சொல்லி பால் என்ன பண்றாரு, எழுதிட்டு போயிட்டு போறவர் நேராக பாலுக்கு அரெஸ்ட் தான் நடக்குது, நம்ம அதை பார்க்குறோம். ஸோ அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே ஒரு அந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் அப்பம் பிட்குதல் அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான பழக்கம். அதை அவங்க எந்த சூழ்நிலையும் எதுக்காகவும் என்ன பண்ணலை, விட்டு கொடுக்கல. சரி, அதுவும் நம்ம அங்கே தான் பார்க்குறோம். 2 சாக்ரமெண்ட் இன்னைக்கு நம்ம சர்ச்சில் வச்சிருக்கிறோம். அந்த 2 சாக்ரமெண்ட்டை பற்றி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக எழுதியிருக்கப்பட்டிருக்க இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் தான். அதுக்கு அடுத்தது அதோடைய பேக்ரவுண்ட், பின்னணி என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்தலர்ஸ் உடைய பின்னணி, அது பேக்ரவுண்டில் என்ன சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ரோம அரசாங்கத்துக்கும் யூத கலாச்சாரத்துக்கும் இடையில நடக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு டென்ஷன். ஒரு பக்கம் ரோம அரசாங்கம் அவங்களுடைய த்ரெட்டு இதை ஃபேஸ் பண்ணுறாங்க, இன்னொரு பக்கம் ஜூவிஷ் பீப்புளுடைய அவங்க கலாச்சாரத்துக்கு இவங்க எதிராக இருக்கிறாங்க. இது எப்படி நம்ம பார்த்தோம்னா, பால் ஒரு ஊருக்கு போறாரு, அந்த ஊரில் பிரசங்கம் பண்ணுறாரு. அந்த ஊரில் பிரசங்கம் பண்ண உடனே அவரை பிடிச்சி ஜெயிலில் வைக்கிறாங்க. ஜெயிலில் வச்சு அதை ஜெயில் விடுதலை ஆகி வெளில போகும்போது சொல்கிறாரு, நான் யார், நான் ஒரு ரோமன் சிட்டிசன், என்னை நீங்கள் எப்படி விசாரிக்காமல் நீங்கள் உள்ளே வச்சிங்க அப்படி சொல்லி என்ன பண்ணுறாரு அங்கே கேட்குறாரு. ஸோ அந்த நெரேட்டிவை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோம அரசாங்கமும் ஆண்டவருடைய சீடர்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆப்போசிட் டைரக்ஷனில் போகிறாங்க. அந்த கிளாஷை நம்ம அங்கே பார்க்கலாம். அதாவது 200வது ஆண்டு வரைக்கும் ரோம அரசாங்கம் திருச்சபையை மிகவும் கொடுமைப்படுத்துச்சு. 300 கிட்ட போகும்போது ரோம அரசாங்கம் என்ன பண்ணிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மெல்லமாக கிறிஸ்தவ அரசாங்கமாக மாறிவிட்டு, அதனால தான் அங்கே உருவாகின திருச்சபைக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க,
ரோமன் கேத்தலிக் சர்ச், ரோமபுரியை சேர்ந்த பொதுவான திருச்சபை அப்படின்ற பேர் தான் இருக்குது. உலகம் முழுசும் அன்னைக்கு அந்த ஒரு சர்ச் தான். சரி, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரோமர்கள் உலகம் முழுத்தையும் அவங்க கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க. பொலிட்டிக்கலி, சோசியலி அண்ட் எக்கனாமிக்கலி. நம்ம ஒவ்வொரு பைபிள் ஸ்டடிலையும் நம்ம பார்க்குறோம். ரெவலேஷன்லையும் நம்ம ரோமை பற்றி தான் பார்த்தோம். அந்த ரோம் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு பொலிட்டிக்கல் பவர். அந்த ரோமுடைய பொலிட்டிக்கல் பவரில் பார்த்தீங்கன்னா அவங்க பல தலைவர்கள் வந்தாங்க. பாம்பேன்னு ஒருத்தர் வந்தார். அந்த பாம்பே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூலியஸ் சீசர். அந்த ஜூலியஸ் சீசருக்கு அப்புறம் வந்தவர் தான் பார்த்தீங்கன்னா அகஸ்டஸ். இந்த அகஸ்டஸ் காலத்தில் தான் ஜீசஸ் பிறக்கிறார். அதுக்கடுத்தது வரவர் பார்த்தீங்கன்னா திபேரியு ராயன் ஒருத்தர் வரார். அதுக்கடுத்து ஒருத்தர் வரார், அவர் பார்த்தீங்கன்னா கேலிகுலான்னு ஒருத்தர் வரார். இப்படி அப்புறம் கிளாடியஸ் வரார். கிளாடியோ காலத்தில் தான் நீங்கள் 18வது அதிகாரம் முதல் வசனத்தில் நீங்கள் பார்ப்பீங்க, கிளவுதியு ராயன் துரத்தினார். கிளாடியஸ்க்கு அப்புறம் வரவர் தான் பார்த்தீங்கன்னா நீரோ. அதுக்கப்புறம் டொமிஷியன். இப்படி ஒவ்வொருத்தராக வராங்க. இப்படி இந்த ரோம சக்கரவர்த்திகள் ஆரம்ப காலகட்டத்தில் கிறிஸ்தவர்களை மிகவும் கஷ்டப்படுத்துகிறாங்க. கிறிஸ்தவ மதத்தை, கிறிஸ்தவ மார்க்கத்தை வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா தங்களுக்கு ஒரு எதிரி மார்க்கமாக நினைக்கிறாங்க. தங்களுடைய கலாச்சாரத்துக்கும் தங்களுடைய வணக்கங்களுக்கும் தங்களுடைய முறைமைகளுக்கும் இது ஒரு தீங்கு விளைவிச்சிரும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா ரோம அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் காட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேன்தியான். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பல கடவுள்களை வணங்கினவர்கள். ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவர்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஐடியாலஜியும் அவங்களோட ஐடியாலஜியும் ஒத்து போகலை ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன டென்ஷன் ஆகி போச்சுன்னு பார்த்தீங்கன்னா யூதர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இவங்க எல்லாரும் யூதர்களாக இருந்தாலும் இவங்க தங்களுக்கு எதிரானவர்கள் நினைக்கிறாங்க. ஏன்னா இந்த மார்க்கத்தில் சேர்றவங்க உணவு பழக்கத்தை கடைபிடிக்கிறது இல்லை, யூத உணவு முறையை கடைபிடிக்கலை. அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் ப்ரீச் பண்ணி போகிற இடத்துல அவர் எங்கேயுமே ஞானஸ்நானத்தை தவிர வேற எதையுமே அவர் என்ன பண்ணலை, எம்பசைஸ் பண்ணவே இல்லை. விருத்த சேதனம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு முறைமையை, விருத்த சேதனம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் பவுல் எங்கே போனாலும் யூதர்கள் அங்கே வந்துட்டாங்க. அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா அங்கிருந்த ரோமர்களோடு கூட அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க, ஜாயின். ரைட், ரோமர்களும் யூதர்களும் ஒன்று சேர்ந்து திருச்சபையை அப்போஸ் பண்ணுறாங்க. இந்த நேரத்தில் திருச்சபை மிகவும் கஷ்டமான ஒரு சூழலில் இருக்குது. அந்த சூழலில் லூக்கா இந்த புஸ்தகத்தை எழுதுறார். ஸோ இந்த புஸ்தகத்தை அவர் எழுதுறதுக்கான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் நம்முடைய ஸ்ட்ரகிள் நிற்குது. ஒரு பக்கம் கல்ச்சுரல் நேஷனலிசம், கலாச்சாரத்தை மையமாக கொண்ட தேசியவாதம், இன்னொரு பக்கம் அதிகாரம். இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் தான் சபை வந்து டிராவல் பண்ணுது. இதில் வந்து நமக்கு பெர்சிக்யூஷன்ஸ், பாடுகள், பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம ரூட்டில் நம்ம தொடர்ந்து பயணிக்க அழைக்கப்படுகிறோம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அழைப்பை வந்து இந்த புஸ்தகம் நமக்கு கொடுக்குது. ஸோ ஒரு பக்கம் நீங்கள் ரோமர்களுடைய அதிகாரத்தை பார்ப்பீங்க, இன்னொரு பக்கம் யூதர்கள் கொடுக்குற தொல்லைகளை பார்ப்போம். இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் தான் பவுல் ஒரு இடம் விட்டு ஒரு இடம் சர்ச்சஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறார். ஸோ சர்ச் அதில் தான், அந்த ரெண்டு ஐடென்டிட்டிக்கு நடுவில் தான் சர்ச் உருவாகுது. நீங்கள் பொதுவாக இந்த ரெண்டு ஐடென்டிட்டி பார்த்தீங்கன்னா, இது அதிகாரம், இது கலாச்சாரம். அதிகாரமும் கலாச்சாரமும் எல்லா இடத்துலையும் என்ன பண்ணிடுது, இணைஞ்சிருது. நம்ம தலைப்பு என்ன கொடுத்துருக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஜிடேட்டிங் தி எம்பையர். ஏன் அவங்க எம்பையரை அஜிடேட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்பையர் ஒரு சிஸ்டத்தில் ஃபங்க்ஷன் ஆகுது. ரோம் பல ப்ராமிசஸை கொடுக்குது. என்ன ப்ராமிசஸை கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்ஸ் ரொமானா அப்படின்னு ஒரு சிஸ்டத்தை கொண்டு வராங்க. ஸோ பேக்ஸ் ரொமானான்ற சிஸ்டம் என்ன சொல்லுதுன்னா, இது அகஸ்டஸ் சீசர் தான் கொண்டு வரார். அகஸ்டஸ்க்கு இதெல்லாம் ஐடியாலாம் கிடையாது. ஜூலியஸ் சீசர் எப்படி இறந்து போனார், புரூட்டஸ்ன்றவர் என்ன பண்ணிட்டாரு, ஜூலியஸ் சீசரை கொண்டுட்டார். ஜூலியஸ் சீசருடைய வளர்ப்பு பையன் தான் அகஸ்டஸ் சீசர். இன்னொருத்தன் தான் மார்க் ஆண்டனி. மார்க் ஆண்டனிக்கும் அகஸ்டஸ்க்கும் நடக்கிற சண்டையில் மார்க் ஆண்டனி கிளியோபாட்ரா கூட ஜாயின் பண்ணிக்கிறார். கிளியோபாட்ரா தான் உலகம் அறிந்த அன்றைய நாளில் இருந்த ஒரு மகாராணி, பேரழகி பிளஸ் மகாராணி. ஓகே, அப்போ மார்க் ஆண்டனி தோக்கடிக்கப்படுறாரு. அகஸ்டஸ் ஃபுல் ரோம், அந்த ஐரோப்பா, ஆசியா, ஆப்பிரிக்கா உள்ளடக்கிய அவ்வளோத்துக்கும் ஒரே ஒரு தலைவனாக யார் இருக்கிறான்னா அகஸ்டஸ். அப்போ இந்த அகஸ்டஸை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா புலவர்கள், அவருடைய அரசவை கவிஞர்கள் என்ன பண்ணுறாங்க, பேர் ஞாபகத்துக்கு வரல,
அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்களது அரசு தான், இதுதான் இறை அரசு, காட்ஸ் எம்பையர், யூ ஆர் காட், நீங்க ஒரு கடவுள் அப்படி சொல்றாங்க. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஒரு ஒரு அவருடைய ஸ்டெபிலிட்டி அண்ட் அவருடைய அத்தாரிட்டியை பார்த்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க யாரு? நீங்க தான் கடவுள், உங்களுக்கு வீழ்ச்சியே இல்லை, உங்களை யாராலையும் வீழ்த்த முடியாது, நீங்கள் என்றும் எப்பொழுதுமே என்ன பண்ணுவீங்க, அந்த த்ரோன்ல இருப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்கின்ற அகஸ்டஸ் சீசர் என்ன சொல்றாருன்னா, அப்ப இதை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. அதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அப்ப ரோம கலாச்சாரம் அந்த இம்ப்ளிமெண்ட் ஆகுது. எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகுதுன்னா, எல்லா ஊர்லயும் கொலாசியம் கட்டுங்க, எல்லா ஊர்லயும் பில்டிங் கட்டுங்க. அதாவது வெறும் எம்பரர்ஸ் வந்து வெறும் ஃபைட் மட்டும் போட்டு ஜெயிக்க முடியாது. நம்ம யார் என்ற நம்முடைய கொள்கைகள் எல்லா மூலையிலும் இருக்கட்டும். எல்லா ஊர்லயும் வந்து ஒரு மேடை. நீங்க பாத்தீங்கன்னா பவுல் அங்கங்க மேடை மேல போய் ஏறுவாரு. இந்த மேடெல்லாம் பவுலுக்காக போட்ட மேடைகள் கிடையாது. அவர் எங்கெல்லாம் இந்த மாதிரி மேடை இருக்கதோ என்ன பண்ணிடுவாரு, அவர் ஏறுவார். அப்புறம் அவர் அங்கிருந்து இழுத்து தூக்கி துரத்தி விடுவாங்க, அது வேற விஷயம். ஆனா அவர் ஏறுவார். ஏன்னா அந்த மேடைகள் யாருக்காக போடப்பட்டது? ரோம கலாச்சாரத்தை எடுத்து சொல்வதற்காக, அந்த புலவர்கள் பாடுவதற்காக பண்ணது. அவர் சொல்றாரு, உங்க புலவர்களே இப்படிதான் பாடுறாங்கப்பா, உங்க புலவர்களே யாரை பத்தி தான் பாடியிருக்காங்கன்னு சொல்றாரு, ஆண்டவரை பத்தி தான் பாடியிருக்காங்கன்னு சொல்லுவார். நீங்க அது வரும்போது நம்ம பார்ப்போம். அப்ப ரோம கலாச்சாரம், ரோம தத்துவம், ரோம தத்துவத்தில் மிக முக்கியமான தத்துவம் என்ன தெரியுமா? ஸ்டாயிசம். ஸ்டாயிசம் அண்ட் எபிகூரியனிசம். எபிகூரியன்ஸ் என்ன பிலீவ் பண்ணான்னா, இந்த வாழ்வே பொய், வாழ்வே ஒரு மாயை, எல்லா மாயை அப்படின்னு எதிர்பார்த்தான் எபிகூரியன்ஸ். ஸ்டாயிக்ஸ் என்ன சொன்னானா, எல்லா மாயையா இருந்தாலும் இன்பத்தை தவிர்க்காத, எதை தவிர்த்தாலும் எதை தவிர்த்திராத, இன்பத்தை தவிர்க்காத. லைஃப்னா என்பது எதற்காக கொடுக்கப்பட்டிருக்குது? என்ஜாய். ஸோ இந்த ரெண்டு ஃபிலாசபி தான் அங்க மெயின் ஃபிலாசபியா போகுது. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, ரோம கலாச்சாரத்தை நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா ரோமன் சிட்டிசன்ஷிப் கொடுக்கப்படும். ஸோ பால் வந்து ரோமர் கிடையாது, ஆனா பாலுடைய அப்பா ரோமன் சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டார். என்னன்னா, ரோமன் சிட்டிசன்ஷிப் யாருக்கு கொடுக்கப்படும்னா, தகுதியை பார்த்து கொடுப்பாங்க. கல்வியில செல்வத்தில் சிறந்திருந்தா அவங்களுக்கு என்ன தரப்படும்? ரோமன் சிட்டிசன்ஷிப் தரப்படும். அதனால தான் ஏரோது என்ற ஒரு அரசர் என்ஜாய் பண்றார். இந்த ஏரோதுன்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஒரு படைத்தளபதியாக கூட இருக்க தகுதியற்றவர் தான். ஆனா அவருடைய சூழ்நிலை மார்க் ஆண்டனியா இல்ல இந்த அகஸ்து ராயனான்னு வரும்போது அவர் அகஸ்து ராயனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டார். கரெக்டாக கஸ் பண்றார் யார் ஜெயிப்பான். ஸோ தனக்கு சப்போர்ட் பண்ணதுனால ஏரோது அவர் என்ன பண்றாரு, ஒரு தலைவனா மாத்திட்டு போயிடுறாரு. ஏரோதுக்கு அப்புறம் அவருக்கு 4 பிள்ளைங்க, அவங்களும் அவருடைய பேரன் வரைக்கும் ராஜா தான். அவர் பேரன் யாரு? ஏரோதுடைய பேரன் பேர் யாருக்கா தெரியுமா? அகிரிப்பா. அகிரிப்பா கிட்ட பேசுறாரு, அகிரிப்பா ராஜாவே அப்படின்னு யார் பேசினது? அவருடைய தலைவர் வந்து அந்த நரி கிட்ட போய் சொல்லுங்கன்னாரு. யாரு? இயேசு. சீசன் என்ன சொல்றாப்ல, அகிரிப்பா ராஜாவே, ஏப்பா என்னையே நீ மாத்திருவ போல இருக்கப்பா அப்படின்னு சொன்னா, நீங்க மாறினாலும் ஐ எம் சோ ஹாப்பி, அதுக்கு தான் நான் பேசிட்டு இருக்கோம் கிட்ட அப்படின்னு சொல்லி விசாரிக்கப்பட வேண்டிய இடத்துல விசாரணை கைதி என்ன பண்றாப்ல, பிரசங்கம் பண்றாப்ல, டீச் பண்றாப்ல. எப்பா நீ விட்டுருப்பா போதும்பா. அந்த ஃபெஸ்டஸ் என்ன பண்றாப்ல, ஃபெஸ்டஸ் எப்பா நீ உனக்கு வளர்ற, நீ நிறைய படிச்சுட்ட, ஓவரா படிச்சுட்டு உளறிட்டு இருக்க போ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க அதை படிச்சீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். இதெல்லாம் லூக்கா வந்து நமக்கு வரலாறுக்காக சொல்லல, நிறைய நடந்திருக்கும். ஒரு சில விஷயங்களை லூக்கா சொல்றாரு. ஏன்னா லூக்கா எப்படி டிஸ்டர்பா இருக்காரு. ஒரு பக்கம் அகிரிப்பா, அவர் யாரு? யூதர், யூத கலாச்சாரம். ஒரு பக்கம் ஃபெஸ்டஸ், அவர் யாரு? ரோம் அதிகாரம். நீங்க அதை தான் நான் சொல்ல வரேன், எப்படி பார்க்கணும்னு சொல்ல வரேன். ஒரு பக்கம் யூதர்கள் வெறுத்தாங்க, ஒரு பக்கம் ரோமர்கள் வெறுத்தாங்க. ரெண்டுத்துக்கு நடுவில் தான் நம்ம ஊழியம் என்ன பண்ணுது, போயிட்டே இருக்குது. அதை தான் பவுல் சொல்ல வர்றார். ஏன்னா ரோமர்கள் வந்து கை கோத்துக்கிட்டாங்க. நம்ம நாசரத்துக்கு பக்கத்தில் செஃபாரிஸ்னு ஒரு பெரிய பட்டணம் கட்டுறாங்க. அந்த பட்டணம் கட்டுறதுக்கான நோக்கமே என்னன்னு பார்த்தீங்கன்னா குதிரை பந்தயம் நடத்துறதுக்கு தான். ஸோ ஜீசஸ் இருக்கும்போதே அந்த அங்கெல்லாம் குதிரை பந்தயங்கள் நடக்குது. அந்த குதிரை பந்தயங்களில் வந்து மக்கள் ஃப்ரீ டிக்கெட், நீங்கள் உட்காந்து அந்த குதிரை பந்தயத்தை பார்க்கலாம், ரெஸ்லிங் பார்க்கலாம். ஸ்டேடியம்ஸ், பெரிய பெரிய ஸ்டேடியம், 30,000 பேர் உட்காரலாம் அந்த ஸ்டேடியத்தில். ஸோ மக்கள் எல்லாம் ரோம கலாச்சாரத்திற்குள்ளாக அவர்கள் மாற்றினார்கள். ஒரு பக்கம் ரோம கலாச்சாரம், ஒரு பக்கம் யூத நேஷனலிசம். ஸோ இது ரெண்டும் நடக்குது. இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் தான் கிறிஸ்தவம் டிராவல் பண்ணி ஒரு சாதாரண ஒரு மூமெண்ட்டாக டிராவல் பண்ணி எப்படி உலகத்தை கலக்குகிற ஒரு மூமெண்ட்டாக மாறிச்சு அப்படின்றத தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நம்ம முழுசாக நம்ம பார்க்குறோம். சரி, அப்போ நம்ம இன்னைக்கு இதோட முடிச்சிருவோம். என்ன இப்போ, ஆண்டவரே நீர் தந்த நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும்
நாங்கள் உற்சாகமாக இந்த வகுப்பிலே கலந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்று ஆரம்பித்திருக்கிறோம். அடுத்து வர இருக்கின்ற 13 வகுப்புகளிலும் கடவுளுடைய கிருபை இருக்கட்டும். ஆண்டவரே, நாங்கள் கற்றுக்கொள்ளப் போகிறவர்கள், பேச இருக்கிறவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய அருளும் கர்த்தருடைய கிருபையும் இருக்கட்டும். நாங்கள் எல்லா வகுப்புக்கும் வந்து ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய ஊழியத்தை பற்றி தெரிந்து கொள்ளவும், ஆதி அப்போஸ்தலர்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கையை புரிந்து கொள்ளவும் எங்களுக்கு பலன் தாரும். நாங்களும் சொல்லிலே செயலிலே இயேசுவுக்கு எப்போதும் சாட்சிகளாக இருக்க எங்களுக்கு பலன் தாரும். அன்பின் ஆண்டவர் இயேசு ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.